வெல்கம் டு ராஜாவின் அனுபவங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் உருளைக்கிழங்கு கிரேவி. பேன் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு குடமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். குடமிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அதை கூடவே சேர்த்து குடமிளகாய் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாலும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு பார்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். வதங்கினோடனே ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சாச்சு. அதே எண்ணெயிலே கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 80% 3/4 பாகம் வேகிற அளவு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மறுபடியும் அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க. வெங்காயம் நிறைய போட்டோன்னா கிரேவி நிறைய வரும் நம்மளுக்கு. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. அடுத்து தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சிருந்த தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் குடமிளகாயும் வெங்காயமும் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணால் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ட்ரையாக தான் வச்சுருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.